இப்ப நம்ம ஃபார்ம் இருக்கு, ஆன் கிளிக் பண்றதுக்கான ஆக்ஷன்ஸ் பெர்ஃபார்ம் பண்றதுக்கான ஆன் கிளிக் ஈவென்ட் இருக்கு, இது எல்லாமே இருக்கு. சரி, இது எல்லாமே எதுக்காக அப்படின்னா ஒரு டேட்டாவை வாங்கிக்கிட்டு டேட்டா பேஸ்ல அனுப்புறதுக்கான ஒரு விஷயம். ஒரு ஃபார்ம் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஃபார்ம் இது எல்லாமே என்ன சொல்லுவாங்கன்னா டேட்டா, எல்லாமே ஒரு டேட்டா. ஃபர்ஸ்ட் நேம் அப்படின்றது ஒரு டேட்டா, பாஸ்வேர்டு அப்படின்றது ஒரு டேட்டா, லாஸ்ட் நேம் அப்படின்றது ஒரு டேட்டா. ஓகேங்களா? இது எல்லாமே எதுக்கானது அப்படின்னா இந்த ஃபார்முக்கு தேவையான ஃபீல்ட்ஸ். இது எல்லாமே என்ன சொல்லுவாங்கன்னா டேட்டா அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த டேட்டாவை நீங்க அப்படியே வச்சுப்பீங்களான்னு கேட்டா கிடையவே கிடையாது. ஓகேவா? இதை சம்பவம் நீங்க என்ன பண்ணணும்னா ஸ்டோர் பண்ணணும். இப்ப எக்ஸாம்பிள் நான் உங்ககிட்ட என் ஃபோன் நம்பர் கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்களேன். நீங்க என்ன பண்ணுவீங்க? ஃபோன் நம்பரை ஃபர்ஸ்ட் நேம் அப்படின்ற ஃபீல்ட்ல போய் ஸ்டோர் பண்ணிடுவீங்க. என்னன்னா ஸ்டோர் பண்ணுவீங்க. ஸ்டோர் பண்ணாதான் உங்க கான்டாக்ட்ல என்னுடைய நம்பரை போட்டாலே என்னவா வரும்? என் நேம் வரும். ஓகேங்களா? எக்ஸாம்பிள் இந்த இதுல ஒரு இதுவா எழுதுறேன், ஃபோன் நம்பர். ஃபோன் நம்பர் 97895777. ஓகேவா? இத ஸ்டோர் பண்ணி வைக்கணும். எதுக்காக நான் ஸ்டோர் பண்ணி வைக்கணும்னா, ஆமா ஃபோன் நம்பர் எத்தனை டைம் கால் பண்றேன், என்ன எல்லா லாகையுமே நீங்க பார்க்கணும் அப்படின்னா உங்களுடைய டேட்டா சப்போஸ் டு பி ஸ்டோர்ல இருக்கணும். அப்படி இல்லை அப்படின்னா உங்களுக்கு தெரியாது. ஓகேவா? இத என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, ஒரு ஃபார்ம் அப்படின்னு இருக்கு அப்படின்னாவே இதுல மல்டிபிள் டேட்டா டைப்ஸ் வந்து இன்வால்வ் ஆகும், இன்புட் டைப்ஸ் வந்து இன்வால்வ் ஆகும். இன்புட் டைப்ஸ் அப்படின்றது என்ன அப்படின்னா, இன்புட் டைப் டெக்ஸ்ட், பாஸ்வேர்டு, இமெயில், செலக்ட், ரேடியோ, செக் பாக்ஸ், ஃபைல் டைப், டெக்ஸ்ட் ஏரியா. ஓகேவா? வேற என்னென்னா இருக்கோ எல்லாமே வரும். இது எல்லாத்தையுமே நீங்க என்ன செய்யணும் அப்படின்னா ஒவ்வொரு ஃபீல்ட்ல வந்து வாங்கி வச்சுக்கணும். நான் உங்ககிட்ட என்ன கேட்கறேன்னு சிம்பிளா நான் சொல்றேன். இந்த ஃபார்ம் இருக்குப்பா, இதை நான் கிளிக் பண்ணா எனக்கு என்னன்னா என்டர் யுவர் ஃபர்ஸ்ட் நேம் அப்படின்றது வேலிடேட் ஆகணும். ஓகேவா? சப்போஸ் இவன் இங்க கொடுக்கல அப்படின்னா ஏய் ஃபர்ஸ்ட் நேம் கொடுத்துட்டு போ அப்படின்ற மாதிரி கேட்கணும். அப்ப நம்ம என்ன செய்யணும்? இந்த டேட்டா, இந்த இடத்துல டேட்டா இருக்கா இல்லையான்றத ஃபர்ஸ்ட் செக் பண்ணணும். ஒண்ணு செக் பண்ணிட்டு இந்த டேட்டாவை வாங்கி ஒரு இடத்துல ஸ்டோர் பண்ணி வைக்கணும். ஒரு இடத்துல ஸ்டோர் பண்ணி வைக்கணும். ஓகேவா? ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுக்கு இந்த C++னா ஒரு இப்போ ஒரு சி ப்ரோக்ராம்லயே நான் உங்களுக்கு கேட்கிறேன், அடிஷன் ப்ரோக்ராம் பண்ணணும் அப்படின்னு சொல்றேன். 5+2 இத கூட்டி இன்னொரு நம்பர்ல வந்து எனக்கு சொல்லுங்க அப்படின்னு நான் சொல்றேன். இதுக்கு கோடிங் என்ன எழுதுவீங்க? யாருக்கா தெரியுமா? ஃபுல் கோடிங் சொல்லுங்க. ஹலோ, நான் வேரியபிள் கிரியேட் பண்ணுவோம். வேரியபிள் கிரியேட் பண்ணி அதுல ஸ்டோர் பண்ணுவோம். இப்போ நம்பர்னா இன்டிஜர்ல கிரியேட் பண்ணுவோம் வேரியபிள். இன்க்ளூட் போட்டுப்பீங்களா? ஜாவாஸ்கிரிப்ட்ல சி இத யூஸ் பண்ணிட்டீங்க. ரைட். நெக்ஸ்ட் என்ன பண்ணுவீங்க? மெயின் ஃபங்க்ஷன். மெயின் ஃபங்க்ஷன். ஓகே, மெயின் ஃபங்க்ஷன் இப்படியே இருக்கா? ஃபங்க்ஷன் மெயின் அப்படி கொடுக்கணும். சரி, ஓகே. இதுவே ஆட் என்ன பண்ணுவீங்க? இன்டிஜர் கொடுத்தா அதுக்கான டேட்டா கொடுத்தா அதோட டேட்டா டைப் ஃபுல்லா டிஃபைன் பண்ணுவோம். பரிசுப்பா இன்டிஜர் அதினது INT போடுவாப்பா. இது போட்டு என்ன பண்ணுவோம்? செமி அசைன்மென்ட் வேரியபிள் கொடுப்போம். அப்புறம் ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுக்கு C ஒன்று கொடுப்பீங்க. இங்க என்ன கொடுப்பீங்க? 0வா? A+B போட்டுறணும். B ஆட் பண்ணனும். 0வே கொடுக்கலாம். ஓகே, A+B. அப்படினா இந்த A அப்படின்றதே ஓகே. அது எதுக்கு INT ன்னு கொடுக்கணும்?
அது இன்டிஜர். டேட்டா டைப்ஸ்னா நம்ம ஸ்ட்ரக்சர் டேட்டா ப்ரோகிராமிங் அப்படிதான். நம்ம என்ன செய்யறோம் அப்படின்னா சிஸ்டத்துக்கு சொல்றோம் ஏ அப்படின்றது ஒரு வேரியபிள், ஏ அப்படின்றது ஒரு வேரியபிள், அது என்ன மாதிரியான டேட்டா டைப்ஸ் அப்படின்றத சொல்றதுதான் அந்த இன்டிஜர். ஓகேவா? இன்டிஜர் அப்படின்னாலே நம்பர். ஓகே, இப்ப இதே விஷயம் தான் நம்மளுடைய ஜாவா ஸ்கிரிப்ட். நான் நிறைய பேர் என்கிட்ட கேட்கும்போது, ஆனா நான் சி வந்து கத்துட்டு இருக்கேன், சி கத்துட்டு இருக்கும்போது ஜாவா ஸ்கிரிப்ட் கத்துக்கலாமா அப்படின்னு என்கிட்ட கேட்பாங்க. ஓகேவா? அது என்னன்னா ஒரு ஆர்வம் கோளாறு எல்லாமே சொல்லலாம். நீங்க எந்த லாங்குவேஜ் வேணாலும் கத்துக்கோங்க, தப்பே கிடையாது. ஓகேவா? நான் என்ன கேக்குறேன் அப்படின்னா, நீங்க அந்த இப்ப சிக்கும் பைத்தானுக்கும் ஜாவா ஸ்கிரிப்டுக்கும் நீங்க திங்க் பண்ற மெத்தட் வந்து டிஃபர் ஆகுதான்னு சொல்லுங்க பார்ப்போம். எக்ஸாம்பிள், இப்ப நான் உங்ககிட்ட ஒரு அடிஷன் ப்ரோக்ராம் கேட்கிறேன். ABC 3 நம்பர் இருக்கு, 3 நம்பரையுமே டி அப்படின்ற ஒரு வேரியபிள்ல வாங்கணும். அப்ப நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா, what supposed to be do a ஒரு 5. இது ஏதாவது லாஜிக் மாறுதான்னு பாருங்க. B 15, C 25, D A plus B plus C. Okay, इसमें system dot out dot println for எதுக்கு ஜாவா printf print ஆறு echo. இது எல்லாமே ஒவ்வொரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜுக்கானது நான் போடுறேன். எக்கோ, அப்புறம் கன்சோல், வேற என்ன தெரியும் சிஸ்டம், ஜாவா பைத்தானுக்கு என்ன தெரியாது, பிரிண்ட் பிரிண்டர் எக்கோ PHP ஜாவாஸ்கிரிப்ட் எல்லாமே இதுல இருக்கு. PHP எல்லாமே. ஓகே, இது எல்லாமே என்ன செய்ய போகுதுன்னா இந்த D-ய எடுத்து ஷோ பண்ண போகுது. D-ல என்ன வேல்யூ வருது அப்படின்றத ஷோ பண்ண போகுது. கோர் லாஜிக் அப்படின்றது சேம். கோர் லாஜிக் நீங்க இப்ப மூணுத்தையுமே ஆட் பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பா ஆட் தான் பண்ணணும். பிளஸ் போட்டாதான் அது ஆட் ஆகும். இது நீங்க பைத்தான்ல பண்ணாலும் 25 35 40 45 45 அப்படின்றத ஆன்சர் வரும். பைத்தான்ல பண்றாங்க சோ எக்ஸ்ட்ரா ஒண்ணு கொடுக்கல 46, பைத்தான்ல பண்றாங்க கொஞ்சம் கம்மி பண்ணலாமே, மாறாது. லாஜிக் திங்கிங் அப்படின்றது ஒண்ணுதான். புரியுதுங்களா? சோ லாஜிக் திங்கிங் ஃபர்ஸ்ட் நீங்க கத்துக்கிட்டீங்க அப்படின்னா, அதுதான் எங்க இது சீனியர் டெவலப்பர்னா என்ன சொல்லுவாங்க, ஒரே ஒரு ஃப்ரேம் ஒர்க்கை கரெக்டா கத்துக்கும். அந்த ஃப்ரேம் ஒர்க்கை கரெக்டா கத்துக்கிட்ட அப்படின்னாலே பேலன்ஸ் எல்லாமே ஈஸி தான். ஓகேங்களா? சோ ஜாவா ஸ்கிரிப்டா பைத்தானா அப்படி என்கிட்ட கேட்டா லாஜிக் திங்க் உங்களுக்கு பண்ண தெரியுமா? நான் ஒரு ப்ரோக்ராம் கொடுக்குறேன், அதை நீ கரெக்டா சார்ட் அவுட் பண்ணு. நீ என்ன ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் ஆனாலும் யூஸ் பண்ணி. ஓகேவா? ஜாவா ஸ்கிரிப்ட் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜை பொறுத்த மட்டுமே ஒரு ப்ராப்ளம் இருக்கு அப்படின்னா அதை திங்க் பண்ணணும். ஓகேவா? எடுத்த உடனே எனக்கு இது தெரிஞ்சிருச்சு டக்கு கோடிங்க அடிக்க கூடாது. இதுக்கு என்ன பாசிட்டிவ் சினாரியோ, இதுக்கு என்ன நெகட்டிவ் சினாரியோ, இந்த விஷயம்லாம் நமக்கு தெரியும். ஓகேங்களா? சரி, இப்ப திரும்ப பேக் டு ஃபார்ம். இப்போ ஒரு ஃபார்ம் இருக்கு, இதுல ஃபர்ஸ்ட் நேம் லாஸ்ட் நேம் பாஸ்வேர்டு இது எல்லாமே இருக்கு. ஓகேங்களா? இந்த விஷயத்த நான் என்ன செய்ய போறேன் அப்படின்னா, எல்லா விஷயத்தையும் வாங்கி ஒரு வேரியபிள்ல ஸ்டோர் பண்ணிக்க போறேன். வேரியபிள்ல ஸ்டோர் பண்ணிக்க போறேன். அப்ப ஸ்டோர் பண்ணிக்கிறது டேட்டா டைப்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. என்னென்ன டேட்டா டைப்ஸ் ஜாவா ஸ்கிரிப்ட்ல இருக்கு? ஓகேங்களா? மோஸ்ட்லி என்ன யூஸ் பண்றாங்களோ அதை நான் சொல்றேன். டேட்டா டைப்ஸ் இன் JS. ஸ்ட்ரிங், ஓகேங்களா, நம்பர், அதுக்கப்புறம் பூலியன். அன்டிஃபைன்ட் அவ்வளவுதான் தேவையில்லை. அதெல்லாம் தேவையே கிடையாது. இப்ப நான் சொல்றேன்ல, அது எல்லாமே வச்சுக்கிட்டு அது எதுக்காகன்றது தெரியாம இருக்கும். இப்போதைக்கு என்ன அப்படின்னு ஓகே, இந்த 3 டேட்டா டைப் இப்போதைக்கு. ஓகேவா? இப்ப நம்ம பார்க்க போறது, இப்ப இவங்க சொன்ன மாதிரி பிக் இன்ட், ஓகேங்களா, நல், அன்டிஃபைன்டு, இதெல்லாம் இப்போதைக்கு தேவையே கிடையாது. அது என்னன்னே தெரியாது. நல்லா இருக்கு, ஏன் அதுக்கு தேவையே இல்லை. ஸ்ட்ரிங் அப்படின்னா என்ன? கேரக்டர் அப்படின்னு சொல்லுவாங்க.
இது என்னன்னா கலெக்ஷன்ஸ் ஆஃப் கேரக்டர் அப்படின்னா being key அப்படின்னு இருக்குன்னா v ஒரு கேரக்டர், e ஒரு கேரக்டர், n ஒரு கேரக்டர், இது ஒரு கேரக்டர். அப்படின்னா ஸ்ட்ரிங் வந்து இது வெறும் இது மட்டும் தான் இருக்கணுமானா இதுல நீங்க என்ன வேணாலும் போடலாம். 0 1 0 7 ஓகேவா. ஸ்ட்ரிங்ல நீங்க ஸ்பெஷல் கேரக்டர் யூஸ் பண்ணலாம், இது நம்பர் யூஸ் பண்ணலாம், இதுல நீங்க என்ன வேணாலும் பண்ணலாம். ஓகேவா. கேரக்டர் அப்படிங்கிறது ஒவ்வொரு வேர்டுமே கேரக்டர். ஓகேவா. v அப்படிங்கிறது ஒரு கேரக்டர். நார்மலா ஸ்ட்ரிங் அப்படின்னா கலெக்ஷன் ஆஃப் கேரக்டர். ஓகே. இப்ப இதுதான் ஒரு ஸ்ட்ரிங்னு சொல்லுவாங்க. ஓகேவா. இந்த ஸ்ட்ரிங்கை ஜாவாஸ்கிரிப்ட்ல நீங்க எப்படி அதை கொடுக்கணும் அப்படின்னா either சிங்கிள் கோட்ஸ் அப்படி இல்லைன்னா டபுள் கோட்ஸ் இதை கொடுத்து கொடுக்கணும். கண்டிப்பா சிங்கிள் ஆர் டபுள் கோட்ஸ் மஸ்டா இருக்கணும். ஓகேவா. இது ஸ்ட்ரிங். நம்பர் அப்படின்னா 1 2 3 இப்படின்னு இருக்கிறதா. ஓகேவா. அந்த இடத்துல ஆனா நான் லெட்டர் சேர்த்துக்கிறேன், அப்புறம் எதுக்கு ஸ்ட்ரிங் இருக்கு. சோ இப்படிதான் இருக்கும். ஆனா இங்க நான் சிங்கிள் கோட்ஸ் டபுள் கோட்ஸ் வந்தாலே அது ஸ்ட்ரிங் தான். நம்பர்னா நம்பரா இருக்கும். நீங்க அதுல நீங்க எவ்வளவு வேணாலும் கொடுங்க, ஆனா அது நம்பர் மட்டும் தான் கொடுக்கும். ஓகேவா. சரி, வாட் அபவுட் பூலியன்? பூலியன்னா என்னது? ட்ரூ ஆர் ஃபால்ஸ். ஈஸி. ட்ரூ ஆர் ஃபால்ஸ். ஓகேங்களா. ஒன்னு இதுவா இருக்கும், இன்னும் இதுவா இருக்கும். மேரிட் எஸ் ஆர் நோ. ஓகேவா. ஆனா கல்யாணம் ஆகி டைவர்ஸ் ஆயிடுச்சு, கல்யாணம் ஆயிடுச்சா அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. மேரிட் தான், அது ட்ரூ தான். ஓகேவா. எலிஜிபிள் டு வோட் எஸ் ஆர் நோ, ஆமாவா இல்லையா அது மட்டும் தான் சொல்ல போறேன். இன்னைக்கு காலேஜ் போனியா எஸ் ஆர் நோ. ஓகேங்களா. அந்த மாதிரி சினாரியோக்கு இதை யூஸ் பண்ணுவாங்க. ஓகேவா. அப்படின்னா நம்மளுடைய ஃபார்ம் வரப்போகுது. இது இன்னைக்கு சும்மா ஒரு 4-5 ஃபீல்டு இருக்கும். நாளைக்கு உங்களுக்கு எலிஜிபிள் டு ஓட்டுன்னு கேட்போம். அப்ப எஸ் ஆர் நோ அப்படின்ற போது அப்ப நம்ம என்ன விஷயம் யூஸ் பண்ணணும்? ஸ்ட்ரிங் யூஸ் பண்ணோம்னா தேவையே கிடையாது. ஸ்ட்ரிங்குக்கு வந்து நீங்க டைனமிக்கா ஏதாவது ஒரு விஷயத்துக்கு வர்றதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். ரெண்டு விஷயம் தான் வரும்போது, ஒண்ணு இதுவா இருக்கும் போது இன்னும் அதுவா இருக்க போகுது. அப்படி இருக்கும்போது எனக்கு எதுக்கு அது ட்ரூ ஆர் ஃபால்ஸ் பூலியன் டேட்டா டைப்பை யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா. இப்ப நான் என்ன செய்யறேன் அப்படின்னா டேட்டா டைப்ஸை இதை க்ளோஸ் பண்ணிட்டு, ஓகேவா. ஆனா டேட்டா டைப்ஸ்ல 3 இது சொல்லிட்டீங்க. அது எதுக்காக சொன்னீங்க அப்படின்னா ஒண்ணு இல்லடா, இப்ப ஃபர்ஸ்ட் நேம் இருக்கு, லாஸ்ட் நேம் இருக்கு. இதுல நான் ஏஜ்னு ஒண்ணு வாங்கிக்கிறேன். ஏஜ் இது நம்பர் கிடையாது, டெக்ஸ்ட் கிடையாது, நம்பர் அப்படின்ற டேட்டா டைப்பை போட்டுக்கிறேன். நம்பர் அப்படின்றதே நான் இங்க யூஸ் பண்ணுவேன். ஓகே. இன் ஃபியூச்சர் நம்ம அதை எல்லாத்தையுமே மாத்திடுவோம். ஓகேங்களா. ஜஸ்ட் ஒரு இதுக்காக சொல்றோம். டேட்டா டைப்ல இப்ப ஃபர்ஸ்ட் நேம்ல நீங்க நம்பர் மட்டும் தான் கொடுக்க கிடையவே கிடையாது. இப்படி கொடுப்பீங்க, இப்படி கொடுப்பீங்க, ஸ்பெஷல் கேரக்டர் ஆட் பண்ணுவீங்க, என்ன வேணாலும் பண்ணுவீங்க. ஓகேவா. அதுக்கு ஸ்ட்ரிங் டேட்டா டைப் யூஸ் பண்ணிக்கலாம். லாஸ்ட் நேமுக்கும் அதே தான், பாஸ்வேர்டுக்கும் அதே தான். இந்த இதுக்கு நம்பர் தான் கொடுக்க போறீங்க. நெக்ஸ்ட் ஃபோன் நம்பரும் ஒன்று ஆட் பண்ணா அதுக்கும் நம்பர் டேட்டா டைப் தான். ஓகேங்களா. பாருங்க அப்படியே கிராஜுவலி நம்மளுடைய ஃபார்ம் வந்து பெருசாகிட்டே போகும். ஃபோன் நம்பர். ஓகே. இது எல்லாமே வந்துடுச்சு. சரிண்ணா, எனக்கு ஒரு டவுட். இப்ப இங்க நான் வேல்யூ கொடுக்குறேன், இங்க கிளிக் பண்ணும்போது அதை வாங்கணுமே, புரியுதுங்களா. இப்ப நான் இதை கிளிக் பண்ணா எனக்கு ஒரே ஒரு அச்சீவ்மெண்ட் தான் வேணும். இங்க நான் கிளிக் பண்ணா இங்க என்ன டேட்டா இருக்கோ அதை நான் கன்சோல்ல பார்க்கணும். எப்படி அப்படின்னா இதுக்கு ஜாவா ஸ்கிரிப்ட்ல ஒரு மெத்தட் இருக்கு. ஓகேங்களா. அதை என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, நான் உங்களுக்கு ஃபர்ஸ்ட் கிளாஸ் நடத்தும் போது சொல்லியிருக்கேன், இது ஒரு டாக்குமெண்ட். ஓகேங்களா. இது கம்ப்ளீட்லி ஒரு டாக்குமெண்ட். இந்த டாக்குமெண்ட்ல இருக்கிற என்னுடைய ஃபீல்டோட வேல்யூ நான் எடுக்க போறேன். எதை பேஸ் பண்ணி எடுக்கலாம்? இப்ப ஃபார்ம்னா இந்த ஃபார்ம்ல வந்துட்டு n நம்பர் ஆஃப் டாக்ஸ் இருக்குன்னு நான் சொல்லியிருக்கேன். என்னென்னது? டைப், பிளேஸ் ஹோல்டர், வேற என்னென்ன யூஸ் பண்ணலாம் இதுல? ஐடி, ஐடி, நேம், ஐடினா ஐடி, நேம், நேம், வேற கிளாஸ்னா required
இது எல்லாமே நம்ம யூஸ் பண்ணலாம். ஓகேவா? நான் என்ன கேக்குறேன் அப்படின்னா, இந்த டாக்குமெண்ட்ல இது யூனிக்கான ஒரு விஷயம் தான் அப்படின்னு சொல்றதுக்கு ஏதாவது ஃபீல்ட் இருக்கா? சோ நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா, ஐடின்றத நான் யூஸ் பண்ண போறேன். இது இதுக்குன்னு இல்லை, எல்லா இடத்துக்குமே நான் எடுத்துட்டு போய் யூஸ் பண்ணிட்டேன். சரி, இப்ப இது வந்துருச்சு. ஐடி எல்லாத்துக்குமே இப்ப நீங்க இன்ஸ்பெக்ட் பண்ணி பாருங்க. இப்ப நான் இதை கிளிக் பண்ண உடனே இங்க கொடுக்கிற வேல்யூ வந்துடும். என்ன வரல? ஐடி ஃபர்ஸ்ட் நேம் கொடுத்தாச்சு. ஓகே, எதுவுமே எழுதவே இல்லையே, எப்படி வரும்? ஓகேங்களா? வேலிடேட் லாகின் ஃபார்ம்னு கொடுத்துருக்கோம், இங்க இருக்கிற வேல்யூ வரணும். அப்ப என்ன செய்யணும் அப்படின்னா, ஜாவா ஸ்கிரிப்ட்ல நான் சொன்ன மாதிரி ஒரு டாக்குமெண்ட்ல இருந்து ஐடியை வச்சு வேல்யூவை கெட் பண்ணணும். ஐடியை வச்சு இந்த பாக்ஸோட வேல்யூவை கெட் பண்ணணும். டாக்குமெண்ட்ல இருக்கிற ஐடியை வச்சு வேல்யூவை கெட் பண்ணணும். ஓகேவா? இதுதான் சின்டாக்ஸ். டாக்குமெண்ட் ஐடி வேல்யூ. ஓகேவா? இதை எடுத்துட்டு போயிட்டு இங்க வச்சிடணும். இதை நம்ம இப்ப எப்படி ஃபார்ம் பண்ண போறோம் அப்படின்னா, கன்சோல் லாக் போட்டுக்கிறேன். டாக்குமெண்ட் எஸ் கெட் எலமெண்ட் பை ஐடி. எலமெண்ட்டை ஐடியை வச்சு எது, அந்த ஐடியோட நேம் ஃபர்ஸ்ட் நேம், இதனுடைய என்ன வேணும் அப்படின்னா டாட் வச்சு வேல்யூ அப்படின்னு போடணும். டாக்குமெண்ட்ல இந்த ஐடியை வச்சு வேல்யூ வேணும். இப்ப இந்த இதை தூக்கிடு. ஃபர்ஸ்ட் நேம் தானே கொடுத்துருக்கோம். ஆமா. இப்ப ரெஃப்ரெஷ் டெஸ்டிங் வந்துருச்சா? ஆனா இதுக்கு மட்டும் தான் வருதா, மிச்சம் எல்லாத்துக்குமே வருமானா? இதுக்கு வருது அப்படின்னாலே லாஸ்ட் நேம் என்னன்னு பாக்குறோம். ஓகே, எதுவுமே இல்லை. டெஸ்டிங் எஸ் இப்போ இப்படி கொடுத்தாச்சு. டெஸ்டிங் எஸ் அப்படி இப்படின்னு வந்துச்சு. சரி, இதுல எது இப்ப 9789 இது வந்து போன் நம்பர், இந்த எஸ்ன்றது என்னது? லாஸ்ட் நேம். இது இதுக்காக. ஓகேவா? நீங்க விஷயம் வருமா? அப்ப நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா, இந்த கன்சோலுக்கு ஒரு டிஸ்க்ளைமர் மாதிரி ஒண்ணு போட்டுக்கலாம். என்னன்னா, இது ஃபர்ஸ்ட் நேம். கன்சோல்ல இது ஃபர்ஸ்ட் நேமுக்கு, இது லாஸ்ட் நேமுக்கு. இது பாஸ்வேர்ட். ரெஃப்ரெஷ் பண்ணிக்கோங்க. பாருங்க, ஃபர்ஸ்ட் நேமுக்கு இது லாஸ்ட் நேம். இது கொஞ்சம் கிளியரா இருக்கும். நீங்க இந்த ஸ்ட்ரிங்குக்குள்ளார நீங்க என்ன வேணாலும் பண்ணிக்கலாம். இன்னும் ஆரோ விட்டுக்கலாம். இப்படி கூட ஆரோ விட்டுக்கிட்டு அப்படிக்கா போ அப்படின்ற மாதிரி. ஓகேவா? இன்னும் கொஞ்சம் பெட்டர் அண்டர்ஸ்டாண்டிங். இது நீங்க ஸ்ட்ரிங்குக்குள்ளார தான் போடணும்.
கொஞ்சம் பொறுப்பு எடுத்து இப்படி போட்டாலும் வேலைக்கு ஆகாது. ஓகேவா? டபுள் ஸ்ட்ரிங்குக்குள்ளார ஒரு ஸ்ட்ரிங் இந்த கோட்ஸ்க்குள்ளார மட்டும்தான் நீங்க இதை போடணும். இதை நீங்க இப்ப போட்டுட்டு டெஸ்ட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு கிளியரா தெரிஞ்சிடும். ஃபர்ஸ்ட் நேம்ல மட்டும் இதை கொடுத்துருக்காங்க, ஏஜ்ல எதுவும் இல்ல, லாஸ்ட் நேம்ல கிளியரா இருக்கா, இதுவும் சேமா தான் இருக்கு. புரியுதா? ஒண்ணும் செய்யலைங்க. இப்ப ஒரு ஃபார்ம் இருக்கு, அந்த ஃபார்முக்கு தனியா ஐடி ஒண்ணு செட் பண்றோம். எதுக்குடா ஐடி வைக்கிறோம் அப்படின்னா, நான் அவனுடைய வேல்யூ எடுக்கணும். ஓகேவா? நேம்னு ஒண்ணு இருக்கு, அதை வச்சு எடுக்கணும். நேம்ன்றது அருண்ன்றது மல்டிபிள் அருண் இருக்கலாம், ஆனா ஐடின்றது யூனிக். நான் அதனால ஐடியை வச்சு ப்ரிஃபர் பண்றேன். ஐடி தனித்தனியா கொடுத்தாச்சு. ஐடியை வச்சு எப்படிடா எடுக்கணும்னா, ஜாவா ஸ்கிரிப்ட்ல அதுக்குன்னு ஒரு விஷயம் இருக்கு, டாக்குமெண்ட் டாட் கெட் எலமெண்ட் பை ஐடி டாட் வேல்யூ. எனக்கு இந்த ஐடியை வச்சு வேல்யூ எடுத்தாச்சு. இதை நான் பார்க்கணும், இந்த கன்சோல்ல நான் பார்க்கணும் இது வந்துடுச்சு அப்படின்னு. அதுக்கு கன்சோல் லாக் போட்டு அதுக்குள்ளார யூஸ் பண்ணிக்க போறேன். அதுக்குமே ஒரு டிஸ்க்ளைமர் நான் வச்சுக்கிறேன். ஆனா இது ஒண்ணுதான் வச்சுக்கலாமா அப்படின்னா, நீங்க எத்தனை வேணாலும் வச்சுக்கோ. பட் ஒண்ணுங்கிறது எனக்கு ஓகே, ஏன்னா எனக்கு இப்பவே தெரிஞ்சிச்சு ஃபர்ஸ்ட் நேம் லாஸ்ட் நேம் ஏஜ் அப்படின்னு சொல்லிட்டு. நீங்க இத ஆர்டர் மாற்றி போட்டாலுமே, ஆர்டர் இந்த சென்ஸ் இதை நீங்க இப்படி போட்டாலுமே எனக்கு தெரியுது ஃபர்ஸ்ட் நேம் இது, பாஸ்வேர்டுக்கு இதெல்லாம் கொடுத்துருக்கோம். ஓகேவா? இதுவே நீங்க சப்போஸ் நீங்க கொடுக்கும்போது வேற மாதிரி ஏதாவது கொடுத்துருந்தீங்கன்னா உங்களுக்கு கன்ஃபியூஷனா இருக்கும். சோ இந்த மாதிரி ஒரு டிஸ்க்ளைமர் நம்ம வச்சுக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு தெரிஞ்சிடும். ஓகேவா? இன்னைக்கு ஐடி செட் பண்ணிருக்கோம், கன்சோல் லாக்ல டாக்குமெண்ட் டாட் கெட் எலமெண்ட் பை ஐடி, இந்த ஒரே ஒரு விஷயத்தை தான் பார்த்தோம். நெக்ஸ்ட் டேட்டா டைப்ஸ் வந்து பார்த்துருக்கோம். ஓகேவா? ஸ்ட்ரிங், நம்பர், பூலியன். இப்ப இங்க வாங்குற வேல்யூவை நான் ஸ்டோர் பண்ண போறேன். ஓகேவா? வேரியபிள் அப்படின்னு சொல்லுவாங்க, அதோட ஷார்ட் ஃபார்ம் தான் var. var ஃபர்ஸ்ட் நேம். இது எதுவா வேணாலும் இருக்கலாம். இது ஃபர்ஸ்ட் நேம் அப்படின்றது ஈஸி அண்டர்ஸ்டாண்டிங்காக நம்ம அந்த மாதிரி கொடுப்போம். ஃபர்ஸ்ட் நேம் அப்படின்னு போட்டு இப்படி கொடுத்துறோம். இதனுடைய மீனிங் என்ன அப்படின்னா, இங்க இருக்கிற வேல்யூவை எடுத்து இதுக்கு அசைன் பண்றது. இங்க இருக்கிற வேல்யூவை, அதாவது லெஃப்ட் ஹேண்ட் சைடு ரைட் ஹேண்ட் சைடு சொல்லுவாங்க. இந்த டாக்குமெண்ட் கெட் எலமெண்ட் பை ஐடின்னு இருக்குல்ல, இது ரைட் ஹேண்ட் சைடு, இது லெஃப்ட் ஹேண்ட் சைடு. எப்பயுமே ரைட் ஹேண்ட் சைடு இருக்கிற வேல்யூ லெஃப்ட் ஹேண்ட் சைடு இருக்கிற வேரியபிளுக்கு அசைன் ஆயிடும். அப்படின்னா நீங்க அகைன் இந்த டைம் ஃபர்ஸ்ட் நேம் கன்சோல் போட்டு பார்க்கிறதுக்கு திரும்ப டாக்குமெண்ட் டாட் அதெல்லாம் தேவையே கிடையாது. ஏன் அப்படின்னா என்னுடைய பவரை தூக்கி ஃபர்ஸ்ட் நேமுக்கு கொடுத்துட்டேன். இப்ப நீ டைரக்டா ஃபர்ஸ்ட் நேம் லாக் பண்ணாலும் ஒண்ணுதான், இதை லாக் பண்ணாலும் ஒண்ணுதான். இப்ப பாருங்க, ஃபர்ஸ்ட் நேம்ல டெஸ்டிங் வந்துருச்சு. எப்படா வந்துச்சுன்னா இதனுடைய வேல்யூ இதுக்கு அசைன் ஆயிடுச்சு. இது நெக்ஸ்ட் லைன்ல வரும்போது இனிஷியலா எதுவுமே இல்லாம இருக்கும், இதுக்கு வேல்யூ வந்த உடனே அதனுடைய விஷயத்தை எடுத்துக்காட்டு. இதே மாதிரி எல்லா வேரியபிளுக்கும் நீங்க இப்ப நான் என்ன செஞ்சிருக்கேன், வேரியபிள் எல்லாத்துக்குமே அசைன் பண்ணிட்டேன். இது ஆனா இங்க ஃபர்ஸ்ட் நேம் இருக்கிறதால நீங்க கொடுத்தீங்களா அப்படின்னா அப்படின்னா கிடையாதுன்னா, நீங்க என்ன வேணாலும் கொடுத்துக்கலாம். ஓகேவா? எப்படி வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, இது ஜஸ்ட் அ வேரியபிள், இது எதுவா வேணாலும் இருக்கலாம். ஆனா இந்த இடத்துல அந்த மாதிரி பண்ணக்கூடாது. ஐடி நேம் என்னவா இருக்கோ அதுதான் கொடுக்கணும். ஓகேவா? ஒரு ஈஸி அண்டர்ஸ்டாண்டிங்காக நம்ம கொடுத்துக்கிறது. இது ஃபர்ஸ்ட் நேம்னா ஃபர்ஸ்ட் நேம்லயே வச்சிருப்பேன், அதனால எதுவும் பிரச்சனை இல்லையே அப்படின்றதுக்காக வைக்கிறது. இப்ப இது எல்லாத்தையுமே ஒவ்வொரு வேரியபிளை நம்ம அசைன் பண்ணியாச்சு. பாஸ்வேர்ட் இப்ப என்னுடைய ஃபார்ம் ஃபீல்ட்ல இருக்கிற வேல்யூவை எடுக்கிற மெத்தட் எனக்கு தெரிஞ்சிடுச்சு. வேரியபிள் ஒன்னு அசைன் பண்ணிட்டேன். அந்த அசைன் பண்ண வேரியபிளுக்கு என்னுடைய வேல்யூவை நான் கொடுக்குறேன். கொடுத்துட்டு அதை நான் இப்ப கன்சோல் லாக் போட்டு செக் பண்ண போறேன்.
ஃபர்ஸ்ட் நேம், பாஸ்வேர்ட், லாஸ்ட் நேம், ஏஜ், ஃபோன் நம்பர் எல்லாமே கரெக்டா வந்துருச்சு. இப்ப டாக்குமெண்ட்ல இருக்கிற எல்லா விஷயத்தையும் தூக்கி இங்க அசைன் பண்ணியாச்சு. அசைன் பண்ணதை நம்ம இப்ப பார்த்தோம். எனி டவுட்? No doubt.